Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 80 years of legacy in consumer goods. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஐபிசிக்கும் சங்கரையா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இளைஞர்கள் பட்டாளமே கூடியிருந்ததை தனியரசு எப்படி பார்க்குறார்? பல கட்சி அரசியல் முறையமைவு இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை ஒரு நடிகர் துவக்கி இருக்கிறார். துவக்கப்பட்டு 2வது மாநில மாநாட்டை நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் நடத்தி இருக்கிறார். கணிசமான அளவு இளைஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். நான் ஒன்றும் அதை மறுக்கல, குறைத்து மதிப்பிடுறேன். ஆனால் அந்த கூட்டப்பட்ட கூட்டம், அந்த மாநாட்டின் நோக்கம், இலக்கு எதை நோக்கியது அப்படின்னா, அது ஒரு பெரிய இன்னும் இலக்கில்லாத பயணமாக நடிகர் விஜய் தன் அரசியல் இயக்கத்தை நடத்துகிறார். அப்படிதான் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடுமே கூட பெரிய அளவில் நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை, ஒரு விவாதத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு அது ஒரு திருவிழாவை போல அதிகப்படியான பொருட்செலவில் இளைஞர்கள் ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி ஒரு கூடி கலைத்திருக்கிறார். அதாவது ஒரு படம், திரைப்படம் முதல் காட்சியில எப்படி ரசிகர்கள் கூடி கலைவார்களோ அதை போன்று ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாட்டையும் அதே பாணியில நடத்தி முடித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அப்படித்தான் விஜயும் ஒரு நடிகரை போல நடந்து கொண்டார், எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை போல நடந்து கொள்ளவில்லை. ரசிகர்களாக கலந்து கொண்டவர்களுமே ஒரு அரசியல் கட்சியின் தொண்டர்களாக இல்லாமல் ஒரு திரையரங்குகளில் ஒரு முதல் காட்சி தான் விரும்புகிற, நேசிக்கிற ஒரு தலைவனுடைய படத்தின் முதல் காட்சியில ரசிகர்கள் எப்படி ஒரு 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 எழுச்சியா அதில் ஒரு திரைப்பட காட்சியில தன்னுடைய நடிகரை கொண்டாடுவார்களோ அப்படித்தான் அந்த மாநாடு அமைஞ்சிருக்கிறதுங்கிறதுனால அந்த மாநாட்டினுடைய எல்லா வகையான முயற்சியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியலின் நோக்கத்திற்கு வீழ்ச்சியா அமைஞ்சிருக்கு. அது ஒரு வீண் முயற்சியா தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இந்த அரசியல் இயக்கத்தை நகர்த்துதுங்கிறது நம்ம வேதனையோட தனியரசு பார்க்குறேன். மிக முக்கியமான விஷயமா சொல்லியிருக்கீங்க. இலக்கு எதை நோக்கி போகுதுன்னே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அதிகமாக இளைஞர்கிட்ட அதிகமாக பழகக்கூடிய நபர் தனியரசு அவர்கள். உங்கள் கட்சியிலையும் நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அரசியல் என்ன அப்படின்னு அவர் பேசுறது மூலிமா புரிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் பைட்ஸ் கொடுக்கறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் இந்த விவகாரத்தில் தனியரசு கொஞ்சம் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பீங்க அப்படின்னு நினச்சேன். நீங்களும் சோ கால்டு பொலிட்டீஷியன் மாதிரி அதிமுக மற்ற கட்சிகள்லாம் எப்படி முன்வைக்கிறாங்களோ அதே நிலைப்பாடு தான் நீங்களும் வைக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ அந்த கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் விமர்சனங்கள் ஆங்காங்கே வந்துட்டு இருக்கு. ஆனால் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு இருக்கு. ஆனால் விஜய் பேசினதுல என்ன சோ கால்டு சீனியர் பொலிட்டீஷியனுக்கு புரியல அப்படிங்கறதான் எனக்கு புரியாம இருக்கு. ஒரு அரசியல் இயக்கத்தின் கட்சியின் தலைவராக எந்த அரசியல் கருத்துக்கள் எதையும் வெளிப்படுத்தாத தன்மையில தான் அந்த மாநாட்டினுடைய உரை முழுக்க இருந்தது. அல்லது அந்த மாநாடு என்பதற்கான ஒரு பொருள் அதுல எந்த இடத்துலையும் நீங்க துவக்க முதல் இறுதி வரை வழக்கமாக உலகம் முழுக்க ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மாநாடு அப்படின்னா ஒரு அரசியல் மாநாடுன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துற மாநாடு ஒரு ஒரு கொள்கை சார்ந்து தீர்மானங்களை இயற்றுகிற ஒரு மாநாடா இருக்கும். அந்த கூடுகிற கூட்டத்துக்கு ஒரு அரசியல் இலக்கு, அரசியல் நோக்கம் இருக்கும். ஆனா இந்த தமிழக வெற்றி கழகம் அதனுடைய அடிப்படை கொள்கைகளாக அறிவித்திருந்த முதல் மாநாட்டினுடைய கோரிக்கைகளையும் இதுவரை அது விளக்கி பட்டியலிடவே இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்னன்னு இன்று வரை அதன் தலைவர் விஜய்க்கே தெரியாம இருப்பதுதான் பெரிய பெரிய வேதனை. அதை நான் ஏற்கனவே பல முறை நான் சுட்டி காட்டிட்டேன் பல ஊடகங்களின். கொள்கை நம்ம சொல்லிட்டு போலாம் சார். ஆனா கொள்கையை வச்சுட்டு தான் ஒவ்வொரு தடவையும் பூத்துக்கு போய் அங்க மக்கள் வாக்களிக்கிறாங்களா? அதெல்லாம் இல்ல அதுதான் கொள்கைங்கிறது பேரளவுல ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சோ கால்டு இந்த ஸ்டீரியோ டைப்ல கட்சிகள் கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க. அங்கே அந்த பொதுக்கூட்டங்கள் போடும் போது இதுதான் எங்க கொள்கை, இதுதான் எங்க தலைவர்னு சொல்லுவாங்க. ஆனா வாக்களிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியா, எங்களுக்கு இந்த ஆட்சினால என்ன பிரயோஜனம், இதன் அடிப்படையில தான் வாக்கு செலுத்துறாங்க. நம்ம இன்னும் கொள்கையை சொல்லல. விஜய் கொள்கை தெரியுமா அப்படின்லாம் திமுக அதிமுக தனியரசு இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இளைஞர்கள் கொள்கையை பார்த்து ஓட்டு போடுற மாதிரி, மக்கள் கொள்கையை பார்த்து ஓட்டு போடுற மாதிரி தெரியலையே. நல்ல கேள்வியா. நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர். ஆனா நீங்க ஒரு கொள்கையை வேண்டாம், சரி பரவாயில்ல,
நாட்டு மக்களின் நலன் கருதி ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டின் ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அதை அவனுடைய ஆட்சித்துறை தலைவராக இருக்கிற முதல்வர் தளபதி ஸ்டாலின், இந்திய நாட்டினுடைய ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய ஆட்சித்துறை தலைவராக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி. அப்ப இவங்க மேல நீங்க இவர்களால் நீங்க சொன்ன மாதிரி வாக்காளர்களுக்கு, நாட்டு மக்களுக்கு என்னென்ன துன்பங்கள், என்னென்ன துயரங்கள், கஷ்டம் இருக்கு அப்படின்னு விஜய் சொல்லவே இல்லை. அப்புறம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் இந்தந்த குறைகள் நீக்கப்பட்டு, இந்தந்த தவறுகள் களையப்பட்டு, இந்த தமிழக வெற்றி கழகம் வந்தால் உங்களுக்கு இந்தந்த நிவாரணங்களை, அதாவது நாட்டு மக்களுக்கு நீங்க சொன்ன வாக்களிக்கிற வாக்காளர் பெருமக்களுக்கு கொள்கையற்று வெறும் தன்னுடைய நலன் கருதி மட்டுமே வாக்களிக்கிற, தன்னுடைய பிரச்சனைகள் அல்லது தன்னுடைய தேவைகளை எந்த அரசு வந்தால் கட்சி வந்தால் பூர்த்தி செய்யும், அல்லது எந்த கட்சியினுடைய தலைவர் வந்தால் நிறைவு செய்வார் அப்படின்னு கருதி வாக்களிக்கிற அந்த மக்களுக்கு இந்த விஜய் இந்த மாநாட்டில் ஒரு வார்த்தை, ஒரு கருத்து, இதுவரைக்கும் நீங்க கேட்ட மூல கேள்வியிலிருந்தே சொல்றேன், நான் ஆட்சிக்கு வந்தால், தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த குறைகளோடு இந்த மக்களை வழிநடத்தினார்கள், அதுல மக்கள் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதிலிருந்து உங்களை எல்லாம் மீட்பதற்கு நான் ரட்சகர், நான் தமிழக வெற்றி கழகம், நான் நடிகர் விஜய் வர்றேன், இந்தந்த குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு இந்தந்த வசதிகளை உங்களுக்கு செய்து தருவேன்னு ஒரு வார்த்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயோ அல்லது அதனுடைய உபதலைவர்களாக இருக்கிற நீங்க ஆதவர்ஜுனிலிருந்து அந்த இப்ப ஐஆர்எஸ் அருண்ராஜிலிருந்து யாராவது ஒரு தலைவர், யாராவது ஒரு அந்த முன்னணி நிர்வாகிகள் ஒருவராவது அந்த மாநாட்டில் பேசினார்களான்னு பேசல. அப்ப அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள், இப்ப நீங்க சொல்ற மாதிரி மக்கள் நலன் சார்ந்த ஒரு தீர்மானத்தை தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. அப்ப இவர்கள் வெறும் வாக்களிக்கிற மக்களுக்கு எந்தெந்த வசதிகளை நான் வந்தா செய்வேன்னு பட்டியலிடல, ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளர்கள் அந்த எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு எதிரானது என்பதை பற்றியும் மக்களுக்கு விளக்கல. ஒன்றிய பாஜக மோடி அரசு அது கொள்கை எதிரின்னு சொல்றீங்கல்ல, என்ன கொள்கை உங்களுக்கு எதிரானது, பாஜகவின் எந்த கொள்கைகள் உங்களுக்கு எதிரானது? இப்ப நான் கேட்ட கேள்வி தான் தமிழிசை அக்காவும் கேட்டாங்க. மூத்த தலைவர், பாஜகவினுடைய முன்னாள் தலைவர், மேதக ஆளுநர் பொறுப்புல இருந்த 3 நாட்களுக்கு முன்னாடி கேட்கிறாங்க, கொள்கை எதிரி பாஜகவின் தம்பி விஜய் சொன்னாரு, எந்த கொள்கை உங்களுடைய கொள்கைன்னு நீங்க விளக்கல, பாஜகவின் எந்த கொள்கை உங்களுக்கு எதிரானதையும் இது பரந்தூர்ல விமான நிலையம் வர்றது விஜய்க்கு பிடிக்கல, தமிழக வெற்றி கழகத்துக்கு பிடிக்கல, மீனவர்கள் கைது செய்யப்படுறது விஜய்க்கு பிடிக்கல, தமிழக வெற்றி கழகத்துக்கு பிடிக்கல, நீட் இருப்பது விஜய்க்கு பிடிக்கல, தமிழக வெற்றி கழகத்துக்கு பிடிக்கல, இது மாதிரி நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே போலாம். இதுதான் மக்கள் விரோத திமுக பாஜக செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு அவரு அந்த மேடையில பேசினாரு. சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சியா. இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை இவர் மட்டுமா எதிர்க்கிறாரு, தனியார் எதிர்க்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலையே எதிர்க்கிறாரு. இப்ப பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தமிழ் மாநில அமைப்பு பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்த மத்திய ஒன்றிய அரசையும் தமிழ்நாட்டினுடைய திமுக அரசையும் வரவேற்று எங்க அவங்க ஆதரவு இயக்கம் நடத்தவே இல்லை. அப்ப பல்வேறு போராட்ட களத்தில் இயங்கக்கூடிய நாங்க தமிழக வெற்றி கழகம்னா, இன்னொரு தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்க வேல்முருகன் போராட்ட களத்துக்கு போனாரு, நாம் தமிழர் சீமான் போராட்ட கழகத்துக்கு போனாரு. நீங்க சொன்ன மாதிரி நீட்டை நாங்களும் எதிர்க்கிறோம், எங்க வாழ்வுரிமை வேல்முருகன் எதிர்க்கிறாரு, சீமான் எதிர்க்கிறாரு, தனியரசு எதிர்க்கிறாரு. நீங்க நீட்டை திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கு அரசு வரைக்கும் முழுசு எதிர்க்கிறது. இன்னும் சொல்ல போனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 66 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற பிரதான எதிர்கட்சி அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி எதிர்க்கிறார். அப்ப நீங்க மட்டும் இப்ப நீங்க நீட்டை எதிர்க்கல, பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கல, கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லல. ஏற்கனவே நாங்கெல்லாம் வாழ்நாள் எல்லாம் போராடி பல வழக்குகளை சந்தித்து இந்த கட்சியில் ஆட்சிக்கு வந்தும் பிறகு ஆட்சி இழந்த பிறகு இன்னொரு ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற அரசியல் கோரிக்கைகள் இல்ல. அதுதான் இப்போ இந்த இடத்துல விஜய் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஏற்கனவே தனியரசு இந்த நிலைப்பாட்டு இருக்கார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதே மாதிரிதான் விஜயும் ஒரு நிலைப்பாடு இருக்கார், மக்கள் விரோத போக்குல ஈடுபடுறது குறித்து அவர் ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கார். அப்ப நீங்க விஜய் எல்லாருமே ஒண்ணுதானே, நீங்க விஜய் ஏன் எதிர்க்கணும்? ஆமாயா, அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க எங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாம் கூட்டா செயல்படுறதா அப்படின்னா நீ எப்படி முதலமைச்சர் கூட்டணி ஆட்சிக்கு உங்களை எல்லாம் கூப்பிடுறாரு, நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்க. அதுதான் விஜய் இருக்கிற தந்திரம் என்னன்னா, நாங்க வாழ்நாள் எல்லாம் அரசியல் பண்றோம். இப்ப நான் சீமானோ
வேல்முருகனோ தனியரசுவோ திருமாவோ, இப்ப நாங்கெல்லாம் வந்து வாழ்நாளெல்லாம் போராடுறோம். எடப்பாடியாரோ அல்லது இன்னும் இருக்க ஓபிஎஸ்ஆரனோ டிடிவியோ சின்னம்மாவோ நாங்க வாழ்நாளெல்லாம் போராடி மக்களுக்காக களத்துல அரசியல் இருந்தும் அரசியல் இல்லாத பொழுதும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராகவும் போராடிட்டு இருக்கு. அப்ப நீங்க விஜய், நான் நேரா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பேன், கட்சி ஆரம்பித்த உடனே மாநாடு நடத்துவேன், மாநாடு நடத்தி முடிச்ச உடனே நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போடணும், நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்றாருல, அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பேர் ஆசை. விஜய்கிட்ட இருக்க பெருந்தன்மைய தனியரசு திமுக அதிமுக எல்லாம் கண்டுக்காம இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ திமுக நம்மளுடைய பேட்டியில ஆர்எஸ் பாரதி கூட்டணி ஆட்சி குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சிலாம் வந்து கதைக்காகாதுங்க, அரசியல் களத்தில் அதெல்லாம் செருபடி ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டியிலே சொல்றாரு. அதே தான் அதிமுகவும் கிட்டத்தட்ட இது நாள் வரைக்கும் வந்து கூட்டணி ஆட்சி குறித்து எந்த ஒரு நிலைப்பாடு எடுக்காம நாங்க தனிப்பெருமையா நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா விஜய் பெருந்தன்மை என்ன சொல்றாரு, உங்களுக்கும் நான் அதிகாரம் கொடுக்குறேன், தனியரசுக்கு ஒரு முக்கிய அமைச்சர் பதவி கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அழைக்கிறாரு. என்ன பிரச்சனை, வந்துடலாம்ல? ஆமா, இப்ப அவர் கொள்கையில உறுதி இருந்து மக்களுக்காக களத்துல போராடினார்னா அவரை ஒரு அரசியல் இயக்கமாக தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரித்து அவர் ஒரு எந்த இடத்துல அரசியல்வாதியாவே நீங்க வந்து ஏற்க மறுக்கிறீங்க விஜய? அவர் பனையூர்ல இருந்து எங்கேயா வந்தாரு? இன்னும் பனையூர் அலுவலகத்துல இருந்து வீட்டுல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது படக்கு தளத்திலிருந்து இன்னும் விஜய் வரலையே. இப்ப நீங்க அந்த மாநாட்டுல பார்த்தாரு நம்ம விஜய். அப்புறம் அதுக்கடுத்து பரந்தூர்ல ஒரு 3.5 நிமிஷம் பேசுறாரு, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அங்க இருந்திருப்பாரு. அப்புறம் ஏதாவது ஒரு செயற்குழு பொதுக்குழு பூத் கமிட்டின்னு சொல்லி பனையூர்ல நிர்வாகிகள் சந்திப்புன்னு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சந்திப்பு நடத்தியிருக்காரு. மொத்தமாவே நான் தான் உறுதியா சொன்னேன், இந்த இவ்வளவு அவரு கொண்டாடுகிற அந்த மதுரை மாநாட்டில் கூட 1/2 மணி நேரத்துக்கு மேல அவர் பேச மாட்டார், அந்த 1/2 மணி நேரமும் எழுதி வைத்து தான் பேசுவாருன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே அவரு 35 நிமிஷம் பேசியிருக்காரு. எழுதி வச்சு யாருமே பேசுறது இல்ல, தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி தலைவரும் எழுதி வச்சு பேசுறதே இல்ல, விஜய் மட்டும் பேசிட்டாரு. இல்ல இப்ப பெரும்பாலும் பேச மாட்டாங்க, அதுல விஜய் சுத்தமா முழுக்க எழுதி வச்சு தான் படிக்கிறாரு. அப்ப அதுல என்ன கொடுமைனாயா, அதுல அந்த சிங்க கதை சொல்றாரு, எழுதி வச்சு படிச்சாரு. நெல்லு ஒரு அரசர் வந்து நெல்லை அவித்த விதை நெல்லை கொடுத்தாரு, அப்புறம் அதெல்லாம் முளைக்க வைத்து வருகிற பொழுது அதுல விசுவாசத்துக்கான ஒரு கதையை சொல்றாரு. அதுல 5 நிமிஷம் 10 நிமிஷம் போச்சா, மொத்தம் 25 நிமிஷம் பேசினாரு. அதுலயும் அவர் முழுக்க அந்த ஜனநாயகம் அல்லது இப்படி கொள்கை எதிரி அரசியல் எதிரி இதெல்லாம் வந்து அந்த துண்டு சீட்டில் ஒரு 4-5 பக்கம் எழுதி வச்சிருக்காரு. அதையும் ரொம்ப பாக்குறாரு, எந்த செய்தி சொல்றது சொல்லலைங்கிறது ஒரு குழப்பத்துல அதையும் விட்டுட்டாரு. பார்த்தேன். அப்ப ஒரு 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 தலைவனால ஒரு 10 நிமிஷம் பேப்பர் பார்க்காம படிக்க முடியாத அளவுக்கு அவருடைய கட்சியில அவர் நாட்டு மக்களுக்கு நம்ம எதெல்லாம் செய்ய போறோங்கிற அந்த எண்ணமே இல்லாம இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பால்வாடி எல்கேஜி யூகேஜி குழந்தையா அரசியல் இப்பதான் அறிமுகமாயிருக்கிற ஒரு குழந்தை தன் நிலையில் இருக்கிற விஜயால நாட்டில் முதலமைச்சர் அரியணை நோக்கி நகர்வதுதான் நம்ம கடுமையை விமர்சிக்கிறோம். இப்ப நான் இதை மட்டும் சொல்லல, நாட்டின் பிரதான எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி சொல்றார், அது வெறும் 1.5 வயது குழந்தை, அதுக்கு வந்து அது அந்த இப்ப அதிமுகவுக்கு யார் பொறுப்புல இருக்காங்கிறதே தெரியாத அளவுக்கு அறியாமையில் இருக்கிற விஜய்னு சொல்லி கடுமையா சாடுறாரு. இப்ப நேத்து கூட நான் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியில பாக்குறேன், இவ்வளவு காலமா விஜயை கொண்டாடி வந்தவர்கள் நேற்று மிக கடுமையா விஜய விமர்சித்தாங்களா நான் பார்த்தேன். தனியரசு மட்டும்தான் விஜயை விமர்சித்த காலம் போய் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சிக்கிறது, திமுக அமைச்சர்கள் எல்லாம் விமர்சிக்கிறத பாக்குறேன், நாம் தமிழர் மிக கடுமையா விமர்சிக்கிறத பாக்குறேன். அப்ப அவர் பேசுற அந்த 20 நிமிடத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் பாஜக உட்பட, பாஜகவுல நயினார் விமர்சிக்கிறாரு, அண்ணாமலை விமர்சிக்கிறாரு. அதான் அரசியல் கட்சிக்கெல்லாம் ஒரு பதட்டம் வந்துருச்சு போல இருக்கே, அரசியல் கட்சி தலைவருக்குலாம் ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதனாலதான் இவ்வளவு விமர்சனம், மக்கள்லாம் இவ்வளவு கூடிட்டாங்களே, 10 லட்சம் பேர் கூடிட்டாங்களே, இளைஞர்கள் பூரா அங்க போறாங்களே அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துருச்சு போல இருக்கே. இல்ல சங்கரையா, நீங்க இதுலயும் பிள்ளையா சொல்றீங்க. 10 லட்சம் பேர்லாம் அங்க கூடல, அதிகபட்சம் ஒரு 50,000 இருந்து 1 லட்சம் இருக்கைகள் அங்க இருந்திருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு அதிகபட்சம் ஒரு 2 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் தான் முக்கியமான தகவல்கள் சொல்றாங்க. உளவு பிரிவோ மற்ற உங்களை மாதிரி மூத்த செய்தியாளர்கள் செய்தி ஊடகவியலாளர்கள்லாம் அதிகபட்சம் ஒரு 2 லட்சம் பேர் இருக்கலாம். நான் ஒரு செய்தி படிச்சேன், அதுல 10 லட்சம் போட்டிருந்து, அதனால நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன். தவறா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் கேட்கிறேன், அவ்வளவு கூட்டம் வந்து இப்ப நீங்க நிறைய அரசியல் கட்சி மேடைகள்லாம் பார்த்திருப்பீங்க, எல்லாமே வந்து காசு கொடுக்கணும், அல்லது பிரியாணி கொடுக்கணும், இல்ல குவார்டர் கொடுக்கணும், அல்லது காசு கொடுக்கணும், அல்லது ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஆனா நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, எல்லாருமே வந்து அவங்களா வந்திருக்காங்க, எங்கெங்கிருந்தோ அவங்களா வந்திருக்காங்க. இது சாதாரணமா அப்படி சேர மாட்டாங்கல்ல கூட்டம் அப்படிங்கிறது எந்த அரசியல் கட்சிக்கு தலைவர்களுமே வந்து உன்னிப்பா கவனிச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்ல கேள்வியா, அவ்வளவு வன்மமா விஜய் மேல? இல்ல ஐயா, இல்ல நீங்க ஒரு திரைப்படத்துல
திரைப்படத்துக்கு போய் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து திரையில் விஜயை பார்ப்பதற்கே இந்த அறியாமையில் இருக்கிற இந்த இந்த மூட சமூகமா இருக்கிற இந்த தமிழ் சமூகம், ரசிகர்கள் சமூகம் நேரா விஜய் காசு கொடுக்காம வர்றாரு. அதாவது திரைக்கு போனா நீங்க வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட்டு, கடைசிக்கு 100 ரூபாய் 200 ரூபாய், ஒரு வாரம் 10 நாள் கழிச்சா கூட அது 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லாமல் திரையில பார்க்க முடியாது. அப்ப நாம திரையில பார்த்து பணம் கொடுத்து பார்த்த ஒரு நடிகர் பணம் நம்ம கொடுக்காமலேயே கட்டணம் இல்லாமல் நுழைவு சீட்டு இல்லாமல் நம்ம பார்க்க முடியும் இந்த நடிகரின்னு சொல்றதுனால, ஒரு நடிகரை பார்ப்பதற்காக ரசிகர்கள் அந்த இடத்துல கூடுகிறார்கள். அப்ப நீங்க இந்த இந்த வேறுபாட்டை பார்க்கணும். ஒன்று, திரையரங்கை நோக்கி வருகிறவர்கள் யாரும் அழைத்து வரவில்லை, மாறாக இவர்கள் திரையில் அந்த நபரை பார்ப்பதற்கு பணம் கட்டுகிறார்கள். 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து கூட்டத்தில் முண்டி அடித்து போகிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, திரையிலே இல்லை, நேராவே பார்த்துடலாம். அந்த ரேம்ல நடந்து வர்றாரு, அப்ப நம்ம பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இதுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டியதில்லை. நம்ம திரையரங்கத்துக்கு போவதை போல இந்த மாநாட்டு திடல் என்று தமிழக வெற்றி கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போனா வெள்ளை திரையில் வெறும் நிழலை பார்ப்பதற்கே 500 ரூபாய் 1000 ரூபாயை கொடுத்து கூட்டம் திரையரங்குகளை முண்டி அடித்து நெருக்கடியில் சிக்கி உள்ளே நுழைகிற இந்த தமிழர் கூட்டம், மூட கூட்டம், ஒரு மாநாடு என்கின்ற பெயரில் தன்னுடைய நேரா பார்க்க வர்றாரு, ஆளை நேரா பார்த்துடலாங்கிறதுனால இந்த ரசிகர்கள் எல்லாம், திரையரங்கில் இருந்தவர்கள் எல்லாம் மாநாட்டு என்று நடைபெறுகிற இந்த விஜயை பார்ப்பதற்கு மதுரைக்கு இந்த பகுதிக்கு வர்றாங்க. அப்ப நீங்க சொன்ன அந்த பணம் இல்லாம ஒரு நடிகரை நம்ம தலைவனை பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்த கூட்டம் இது வந்து விஜய் அதுக்கான பதில கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நன்றி கடன், இந்த நன்றி கடனுக்காக மட்டும்தான் நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிலையும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சொல்லிட்டாரு, டிவியில பார்த்த மக்களுக்காகவும் சொல்லிட்டாரு. ஏன் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கறதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. இவ்வளவு நாள் என்னை வந்து நீங்க தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கீங்க, அதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கறத அவரு உள்ளிருந்து சொன்ன மாதிரிலாம் தெரியுது. உள்ளிருந்து செஞ்சு வந்தா இப்ப நீ நன்றி கடன், இப்ப நான் உங்களை நீங்க எல்லாம் எனக்கு நிழல்ல பாக்குறதுக்கு உங்களுடைய ஊதியத்திலிருந்து குடும்ப வருமானத்திலிருந்து கொட்டி கொடுத்து 30 ஆண்டு காலமா என்ன நீங்க வளர்த்தெடுத்தீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. இப்ப நான் நீங்க எல்லாம் தந்த பணத்தை நான் உங்களுக்காக செலவழிக்க போறேன், ஒரு ட்ரஸ்ட், ஒரு அறக்கட்டளை வைக்க போறேன். உங்க குடும்பத்தில் இருக்கிற வறிய நிலையில் இருக்கிற நன்கு படிக்கிற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் வந்து இத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் ஆண்டொன்றுக்கு செலவழிக்க போறேன்னா நீங்க அந்த நன்றி கடன்னு சொல்லலாம். இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, இத்தனை ஆண்டு காலமா சினிமாவில் வந்து எனக்கு நீங்க வந்து பணம் கொடுத்து என்னை பணக்காரனாக்குனீங்க, என்ன பெரிய நடிகனாக்குனீங்க, ஆனா இப்ப நான் எனக்கு இது போதாது, பணம் நீங்க எனக்கு போதுமான அளவுக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு அரசியல் அதிகாரம் வேணும், நான் ஆசைப்படுறேன், உங்களை எல்லாம் ஆள்வதற்கு இந்த நாட்டின் தலைமை ஆட்சியாளராக முதல் அமைச்சராக எல்லாரும் எழுந்து நின்று கை கட்டி வேலை செய்கிற அதிகாரம் எனக்கு வேணும். ஆகவே ரசிகர்களாக மூடர்களாக இருந்து என்னை ஆதரித்தவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு வாக்களிச்சிட்டீங்கன்னா நான் முதலமைச்சராகி உங்களை எல்லாம் ஆள போறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நன்றி கடன் ஆகும்? ஏற்கனவே உங்க பொருளாதாரத்தை, உங்க பணத்தை, உழைப்பை சுரண்டி ஒரு கொழுத்து செல்வந்தனாக மாறி கிடக்கிற ஒரு நபர் அந்த ஈட்டிய வருவாயிலிருந்து 1 ரூபாய் கூட இந்த நாட்டு மக்களுக்காக, தொண்டர்களுக்காக, ரசிகர்களுக்காக செலவு செய்யாத விஜய் பெரிய வெள்ளம் அல்லது கடுமையான நெருக்கடி ஏற்பட்ட பொழுது கூட வெறும் ஒரு 10,000 பேருக்கு உணவு கூட செய்து தர முடியாத அளவுக்கு ஒரு மனமில்லாத ஒரு கருமையா இருக்கிற ஒரு நபர் இந்த மாநாட்டில் வந்து உங்களுக்காக நான் நன்றி கடன் செலுத்த போறேன்னு எந்த அடிப்படையில அந்த நன்றிங்கிற வார்த்தையை எது சொல்றாருன்னா வாக்கு கேட்கிறார். நீங்க சங்கரையா வந்து கேள்வியை மாத்தி கேட்குறீங்க. அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன் செய்வதற்காக அரசியலுக்கு வர்றேன்னா நீங்க வந்து அரசியலுக்கு வந்து நீங்க ஓட்டு போடுன்னு கேட்க வர்றாரு, வாக்கு போடுங்கன்னு கேட்கிறார். வாக்கு சாதாரண அவ்வளவு இலகுவானதா உங்களுக்கு? இல்ல, இப்போ ஒரு கருத்து கணிப்புக்கெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு, அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் முதல் இடத்துல இருக்கார், 2வது இடத்துல விஜய், 3வது இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அப்போ மக்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழலும் தெரியுதே. இல்ல, மக்கள் வந்து காலச்சூழலுக்காக மாறலையா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் உலகத்திலேயே நடிகனை நம்பி வாக்களிக்கிற, நடிகனை நாடால அனுமதிக்கிற ஒரே ஒரு பிற்போக்கு அறியாமையில் இருக்கிற மூடர்களா இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு மட்டும்தான். வேற எந்த நாட்டில் உலகத்தில் எந்த மூலையிலையும் ஒரு நடிகன் வார்டு கவுன்சிலராக கூட வர முடியாது. இதே பனையூர்ல நாளை வார்டு கவுன்சிலருக்கு இந்த விஜய் நிக்க சொல்லுங்க, வர முடியாது, வெற்றி பெற முடியாது, வெற்றி பெறக்கூடாது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நடிகர்களை இப்படி கொண்டாடுவது, நடிகர்களை நாடாளுவதற்கு
மக்கள் இப்படி போய் நீ சொன்ன மாதிரியே தன்னெழுச்சியாக போய் சொந்த பணத்தை செலவு செய்து குடும்பமாய், இன்னும் சொல்ல போனா முதியவர்கள்ட்ட ஒரு பக்குவம் இருக்கு, அதுல யாருமே போகல. 40 வயதை கடந்தவர்கள் அங்க ஒரு 2 விழுக்காடு பேர் இருந்தா பெரிய அரிது. ரொம்ப நான் சந்தோஷப்படுற மகிழ்ச்சி. ஆனா ஒரு 15 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் அந்த குடும்பமா அந்த இடத்துக்கு போறதுதான் நமக்கு இன்னும் இளைய தலைமுறையும் திருந்தவில்லைங்கிற வேதனை நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு, அறிவு சக்திகளுக்கு, இந்த மண்ணை மொழியை நேசிக்கிறவங்களுக்கு நமக்கு வேதனையா இருக்கு. ஆகவே இந்த இளைஞர்களும் மாணவர்களும் மக்கள் அலையலையா இன்னொரு நடிகனை நாடாள கொண்டு வருவது என்பதுதான் நமக்கு பெரிய துயரம், பெரிய துன்பம், பெரிய வேதனை, அது பெரிய அவமானம். ஆகவே விஜயை அவர் திருந்தி ஒரு அரசியல் சக்தியாக வந்து ஒரு தத்துவ நோக்கத்தோடு, கொள்கை நோக்கத்தோடு, சித்தாந்த நோக்கத்தோடு தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவனாக அவர் இன்னும் தன்னை தகவமைத்துக் கொள்ளவில்லை, பக்குவப்படவில்லை. ஆகவே ஒரு பக்குவப்படாத ஒரு விஜயால ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தாய் தமிழ்நாட்டை, ஒரு வரலாற்று பெருமைகளையும் புகழையும் உலகத்துக்கு பறைசாற்றுகிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை என்னுடைய முதல் அமைச்சராக வருகிற அளவுக்கு இன்னும் பக்குவத்தை அவர் இன்று வரை பெறவில்லை. நாளை பெற்றால் நாம கருத்தை மாற்றுவேன். ஆனா இன்று வரை அப்படிப்பட்ட பக்குவத்தை பெறாத விஜய், ஆனா இந்த மாநாட்டின் மூலமாக நாட்டு மக்களுக்கு எந்த கருத்தையும் செய்தியையும் நம்பிக்கையையும் அவர் விதைக்கவில்லை என்பதனாலேயே அந்த மாநாடு தோல்வியில் முடிந்திருக்கிறது. விஜயனுடைய அந்த ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை இன்னும் நீடிக்கிறது. ஆகவே இந்த நேரம், இந்த பொருள் எல்லாமே வீண் விரயம்னு தனியரசு கருதுறார். நம் மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மற்றும் நமதாக்கி உரமாற்றுவோம், அல்லவை அனைத்தையும் புறந்தள்ளி புன்னகைப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அறிக்கை கொடுத்திருக்கார். நீங்க சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கண்டிப்பா விஜய் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்புவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாலினை வந்து அங்கிள்னு சொல்லிட்டாரு. என்ன அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அப்படின்லாம் சொல்லிட்டாரு அப்படின்லாம் வந்து விமர்சனம் வந்திருக்கு. அப்படி என்ன விஜய் தப்பா சொல்லிட்டாரு? இல்ல, பொதுவாக இப்ப நம்ம வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு பக்குவப்பட்ட அரசியலை நோக்கி இந்த நவீன அரசியல் சமூகம் ஓரளவு பண்பட்டு வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமா இருக்கு. உலக சமூகமா அப்படி இருக்கு, அதுல இந்திய சமூகம், குறிப்பா தமிழ்நாட்டினுடைய சமூகம். அப்ப இப்ப நீங்க வந்து கருணாநிதி என்று பெயரை சொல்லுவதற்கே எதிர்கட்சி தலைவராக இருந்த புரட்சி தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பொன்மனி செம்மல் ஐயா எம்ஜிஆர் அவர்களே தன்னுடைய அரசியல் நேர் எதிரியா இருக்கிறவரை கருணாநிதி என்று தன் கட்சிக்காரர்களே அழைக்கக்கூடாது, கலைஞர் என்று பொதுவான ஒரு கௌரவமான பெயரில் அழைக்கும்படி எதிர்கட்சி தலைவரையே தன்னுடைய கட்சி. இல்ல, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அப்ப தனியரசு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமின்னு நீங்க சொல்லுவீங்களான்னு நான் கேட்பேன். அப்படி அது ஒரு வழக்கத்துக்கு வந்தா நான் அதனாலதானே புரட்சி தலைவர்னு சொன்னேன், புரட்சி தலைவர் அம்மான்னு சொன்னேன், புரட்சி தமிழர்னு எடப்பாடி. இப்போ அப்பான்னு சொல்லி சில பேரை வந்து கூப்பிட சொல்றதா நம்ம செய்திகள் படிக்கிறோம். ஸ்டாலினை அப்பான்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவே புரட்சி தமிழர்னா மட்டும் நம்ம சொல்றதுக்கு வந்து இல்ல காலம் பதில் சொல்லுவோம், நம்ம இப்போதைக்கு கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீகன்சிடரேஷன் வருதே. இல்ல, அவர் வந்து புரட்சி தமிழன்ங்கிற அளவுக்கு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்துக்கு, மொழிக்கு, மண்ணுக்காக அவர் கடமையாற்றி வலிமை பெறுகிற பொழுது அதை நம்ம வந்து அங்கீகரித்து தான் ஆகணும். இப்ப நீங்க தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படின்னு நம்ம இல்லையா எப்படி வகைப்படுத்துறோம்? நம்ம இப்ப நீங்க அண்ணல் அம்பேத்கர், அப்ப அவருடைய முழு பேரை சொல்றது நம்ம அண்ணல் அம்பேத்கர், தேசப்பிதா மகாத்மா காந்தி, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப நீங்க இப்ப கப்பலோட்டிய தமிழன் வஉசியா அப்படித்தான் நம்ம சொல்றோம். நம்ம அங்கிளுக்கு வந்துரும், நம்ம அப்படியே அங்கிளுக்கு வந்துரும். அப்ப அங்கிள்ங்கிறத நீங்க வந்து அதுவும் இல்லாம ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் யாரு? விஜய். அவர் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் விஜய் நாட்டின் முதல் அமைச்சரை பார்த்து நாட்டினுடைய பிரதான அரசியல் கட்சியின் தலைவரை ஒரு அங்கிள் என்று அழைப்பது என்பது ஒரு குழந்தைத்தனமானது. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கிள்ங்கிற வார்த்தையை நம்ம யாரு பயன்படுத்துவோம்? ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிற பல பேர் இதை பயன்படுத்துவாங்க. நான் எங்க வீட்டு ஓனர் அங்கிள் தான் சார் கூப்பிடுவேன். அதைத்தான் சொல்றேன். நீங்க எனக்கு ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருந்தா தனியரசு அங்கிள் அப்படின்னு தான் நானே கூப்பிடுவேன் உங்களை. இதுல என்ன தப்பா இருக்கு? என்ன தப்பு ஐயா? இது ரொம்ப மகிழ்ச்சிங்கிறேன். அதுதான் சொல்றேன், குடும்ப உறவுகளுக்குள்ள, நட்பு உறவுகளுக்குள்ள இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அரசியல்ல ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை இந்த பதத்தில் பயன்படுத்துவது என்பதுதான் முதிர்ச்சியற்றது. இப்ப நானு நீங்களும் நம்ம அது ஒரு நல்ல வார்த்தை தான். அங்கிள்ங்கிறது உறவு முறையை குறிக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அங்கிள்ங்கிறது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா?
அரசியல் நல்லா தலைவர்கள்லாம் புதிய அதாவது புதிய ஒரு விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லையா? இல்ல நீங்க தனிப்பட்ட உறவு முறைக்குள்ள இல்ல சார், தனிப்பட்ட உரையாடல். விஜய்க்கும் திமுக குடும்பத்துக்கும், விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும், விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் எவ்வளவு நீண்ட கால உறவு இருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும், தனியரசுக்கும் தெரியும். அப்படின்னா நீங்க வீட்டுல வச்சுக்கிறேன். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கிள்னு அவர் சொல்லியிருப்பாரு. நிறைய முறை மீட் பண்ணியிருப்பாங்க. அங்கிள் எங்க படம் பாத்தீங்களா அப்படின்னு அவர் கேட்டு இருந்திருக்கலாம், அல்லது அவர் ஏதாவது பேசி இருந்திருக்கலாம். அங்கிள்ங்கிற ஒரு சரளமா அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். இல்ல நான் அது குறையே சொல்லலையா, நான் குறை சொல்லல. அது பயன்படுத்தக்கூடிய அது ஒண்ணு அன்பார்லிமெண்ட் வேர்டு அல்ல, நாகரிக குறைவான வார்த்தையும் அல்லது. ஆனால் அது தனிப்பட்ட உரையாடலில் குடும்ப உறவுகளுக்குள்ளேயோ நட்புலையோ நீங்க பயன்படுத்தலாம். நீங்க ஒரு 52 வயது ஆகுதுன்னு நினைக்கிற விஜய், 52 53, கிட்டத்தட்ட இவர் ஒரு முதியவர் ஆயிடுறாரு. இன்னும் இந்த முதியவர் இன்னொரு முதியவரை பார்த்து, மூத்தவரை பார்த்து, இது வந்து ஒரு கேலி நையாண்டி செய்வதை போல கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் இருக்கிற, இப்ப வடிவேலுக்கும் போண்டாமணிக்கு இருக்கிற மாதிரியான உரையாடல் மாதிரியான இந்த உரை, அந்த பாடி லாங்குவேஜோட இவர் ஒரு மாநாட்டில் ஒரு ஆட்சித்துறை தலைவரை பார்த்து, ஆளுகிற அரசியல் கட்சியினுடைய தலைவரை பார்த்து இந்த கோரிக்கையை வைத்து இந்த வினாவை எழுப்புவதுதான் முதிர்ச்சியற்றது. ஆகவே இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, இப்ப குழந்தை பருவத்துல இப்ப நம்ம உறவுகளுக்குள்ள இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை அல்லது ஒரு ஆட்சித்துறை தலைவரை பார்த்து பேசுவது பிழையானது. இப்ப இதுவே நீங்க மோடி ஐயாவை அங்கிள்னு சொன்னாலும் தவறுதான். இப்ப நீங்க மோடி ஐயாவை பார்த்து, நீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயாவை பார்த்து என்ன அங்கிள், உள்துறை அங்கிள் அப்படின்லாம் சொன்னா அதெல்லாம் என்ன? அப்ப இப்ப நீங்க இந்த இளைஞர்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிறாரு. அப்படின்னா இது நீங்க நாகரிகத்தில் இருந்து ஒரு பண்பட்ட அரசியல் பின்னணியை வந்து நீங்க மடைமாற்றி நீங்க இன்னா நைனா நைனான்னு கூட நீங்க நாளை சொல்லலாம். இன்னா நைனா நீங்க அப்ப நம்ம சென்னை மொழியில பேசுறேன்னு சொல்லுவீங்க. அப்ப வாழை போலன்னு நீங்க திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் என்னல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப நான் மேடையில ட்ரெண்ட் மாறிடுச்சு சார், தனியரசு சார், ட்ரெண்ட் மாறிடுச்சு, அரசியல் வேற மாதிரி மாறிடுச்சு விஜய் வந்ததுக்கு அப்புறம். அப்ப பிழையான தவறான அரசியல் முதிர்ச்சியற்ற திரைத்துறையிலிருந்து வந்த அரசியலே தெரியாதவர்கள் வந்தா நீங்க சொன்ன மாதிரியே ட்ரெண்ட் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் 2000 என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா கேட்க மாட்டான். 2005 எப்படி நடந்தது, 2006 எப்படி நடந்தது அப்படின்னா, அண்ணா நான் வரலன்னா நீங்க பேசிட்டு போங்க அப்படின்றான். இப்ப இந்த மாதிரிலாம் பேசினாதான் மக்கள் வந்து ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அந்த லாங்குவேஜ்ல பேசுறாரோ என்னமோ. சரியே சொன்னீங்க. ஆனா இது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு விவாதிக்கிறோம், அது ஒரு ட்ரெண்டா வருது. அது ட்ரெண்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். விவாதம்ங்கிறது ஒரு நெகட்டிவா போகுதுன்னு சொன்னாலும், ஆனா நீங்க அதை மக்கள் ரசிக்கிறான்னு சொன்னீங்கன்னு உண்மைதான். நீங்க அவர் மேடையில வந்து என்ன அங்கிள் கேக்குதான்னு ஆட்சியாளரை பத்தி கேட்கிற பொழுது அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கிறத பாக்குறேன். அப்ப நீங்க அந்த கூட்டத்தையும் அதுக்கு தயார்படுத்துறீங்க. ஒரு தலைவன் கூட்டத்தை நேர்வழிப்படுத்தி ஒரு பண்பட்ட மொழியில் ஒரு நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு மாறாக நீங்க இந்த சமகாலத்து இந்த புதிய தலைமுறைக்கு என்ன கருத்தை கடத்துறீங்க? அப்ப நீங்க வந்து ஒரு புதிய ஒரு அரசியல் சொல்லாடலை, இப்ப நான் நீங்க ஒரு அங்கிள்னோ அல்லது டாடினோ மம்மினோ, இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்ல வந்து இன்னொருத்தர், இப்ப நம்ம தமிழிசேக்கா இருக்காங்க பாஜக உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன சிஸ்டர் அல்லது என்ன மம்மி அப்படின்னு நீங்க சொன்னா அது சரியா வருமாங்கிறேன். அது பிள்ளையானது. ஆனா நீங்க சொல்லுவீங்க ஏன் மம்மிங்கிறது தாழ்வான வார்த்தையே இல்லதான். ஆனா நீங்க மம்மிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தும் சோனியாமாவை பார்த்து என்ன மம்மி செய்வியான்னா அது பிழையானது, தவறானது. ஆனா மம்மிங்கிற வார்த்தை ரொம்ப உயர்வானது. அம்மாங்கிற வார்த்தை அது எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தணும். ஒரு அரசியல் மேடையில் பயன்படுத்தியது அங்கிள் என்று மாண்புமிகு முதலமைச்சரை விஜய் அழைத்தது பிழையானது, தவறானது, கண்டனத்துக்குரியது. நாட்டு மக்கள் அதை ஏற்கவில்லை, ரசிக்கவில்லை. ஆனால் அங்க இருக்கிற கூடிய இந்த ரசிகர்கள் பிழையாக அதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்ட், ஒரு 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 அதை ஒரு ரசித்து அதை அங்கீகரித்திருக்கிறது பிழையானது, தவறானது. ஆகவே ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இப்படி பிழையான வழக்கத்திற்கு மாறான உயர்ந்த நாகரிகமான சொல்லாடல்களை பயன்படுத்தாமல் இவர் ஒரு 3ஆம் தர 4ஆம் தர சாதாரண தெருவோர தேநீர் கடையில் பேசுகிறவரை போல பேசியது முதிர்ச்சியற்ற விஜயின் இந்த அரசியல் பின்னணி. எதிர்காலத்தில் நாட்டையே அவரிடத்துல முதலமைச்சர் அரியணை எல்லாம் தந்தால் நான் தமிழ்நாட்டை யார் மதிப்பா, அந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொருத்தி பார்த்து தான் நம்ம விஜய் கண்டிக்கிறோம். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா நீங்க அதோட கொடுமை என்னன்னாயா, இப்ப நீங்க வந்து நான் வந்து முதல்ல மாற்றா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரியணையிலிருந்து அகற்றி விட்டு
தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வரும், நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சின்னு இவ்வளவு நாளா சொன்னார். சமீபத்துல பார்த்தேன், நான் மாற்று அல்லது பிரதான எதிர்க்கட்சியில கிடையாது, முதன்மையான தமிழ்நாட்டிலேயே முதன்மை சக்தியாக தமிழக வெற்றி கழகம் விஜய் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும்னு அந்த சமீபத்தில் செய்தி பார்த்தா அதை தான் இப்ப அவர் சொல்றாரு. அப்ப அந்த போட்டி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான், அதாவது தளபதி ஸ்டாலின் அல்லது உதயநிதிக்கு எதிராக ஒரு விஜய் தான் நாங்க களத்துல நிக்க போறோம்னு நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்துற விஜய் பார்த்து சொல்றேன். அப்படின்னா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதுல இவ்வளவு நாளா மௌனமாக இருந்து தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் ஒரு நட்பு சக்தியாக பார்த்து எடப்பாடியாருடைய அரசியல் அறியாமையின் காரணமா விஜயை இவ்வளவு காலமும் அவர்கள் மென்மையாக அணுகினார். அது மட்டும் இல்லையா, அண்ணா ஒரு பொது தோற்றம் என்ன நடந்துச்சுன்னா, அதிமுக தமிழக வெற்றி கழகம் ரெண்டும் கூட்டணிக்கு நெருங்கிட்டாங்க, மிக விரைவில் அறிவிப்பு வெளியாக போகுங்கிற செய்தி கீழே வரைக்கும் பரப்பிட்டாங்க. அது பெரிய அளவில் பாஜகவுக்கு அது பின்னணியில் இருந்து அதை அங்கீகரிப்பதை போல ஒரு தோற்றம் இருந்துச்சு. அப்ப பாஜகவும் அதிமுகவும் நேற்று இந்த 21 நடந்த மதுரை தமிழக வெற்றி கழக மாநாடு வரைக்கும் பாஜகவும் அதிமுகவின் செல்ல குழந்தையா தமிழக வெற்றி கழகம் காயப்படாமல் இருந்துச்சு. இப்ப பாஜகவையும் அதிமுகவையும் வெளியேற்றி விட்டு திமுகவுக்கு நேர் எதிரி நான் தான் விஜய் அறிவிச்ச பிறகுதான் இன்னைக்கு இப்ப விஜய் எதிர்த்து அதிமுக மிக கடுமையாக வினையாற்றுறதை பாக்குறேன். இந்த இடத்துல திமுக விலகிச்சு. திமுக இதுல கருத்தை பெருமளவு சொல்லலை, ஆனா அதிமுக கடுமையாக விஜய் எதிர்க்கிறது, பாஜக கடுமையாக விஜய் எதிர்க்கிறது, நாம் தமிழர் கட்சி சீமான் கடுமையாக எதிர்க்கிறாரு. அப்ப பெரிய அளவில் இன்னைக்கு தன்னுடைய நட்பு சக்திகளாக நேற்று வரை இருந்தவர்களை நேர் எதிர்காலத்தில் கொண்டுட்டு விஜய் நிறுத்தியிருக்காரு. அப்ப எல்லா அரசியல் அவதானிகள் நம்ம என்ன நினைக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம். யாருக்கு? நாம் தமிழருக்கு, அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு, விஜய்க்கு. இப்ப 4 பேருமே நான் தான் முதன்மை சக்தின்னு அதிமுக பாஜக ஒரு அணியாகவும், நாம் தமிழர் சீமான் ஒரு அணியாகவும், தமிழக வெற்றி கழகம் விஜய் ஒரு அணியாகும்னா 3 முனைகளில் வாக்குகள் பிரிகிற பொழுது ஆளுகிற கட்சி வலிமையான ஒரு கூட்டணி மீண்டும் அது ஆட்சியர் அணிக்கு வந்துருங்கிற அந்த புரிதல் விஜய்க்கு இல்லாததுனாலதான் அப்ப விஜய் பிழையாக தவறாக அரசியலை நகர்த்துகிறார். ஆகவே அது தன்னுடைய நேர் எதிரி யார் என்று இவர் இலக்காக்கி வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிறாரோ திமுகவை, முதல்வர் ஸ்டாலினை, இவர் இப்படிப்பட்ட முதன்மை சக்தி நான் தான் சொல்றது வழியாக திமுக மீண்டும் அரியணைக்கு வருவதற்கு அதிமுக பாஜகவை வீழ்த்தி நாம் தமிழரை வீழ்த்தி தமிழக வெற்றி கழகம் விஜய் வீழ்ந்து போவார் அப்படிங்கிறத நம்ம நாட்டு மக்கள் பார்க்கிறோம். ஆகவே இது பிழையான தவறான பார்வை. முதன்மை சக்தியாக தமிழக வெற்றி கழகம் விஜய் வரவே முடியாது, வரக்கூடாது. ஓகே, நான் ஏற்கனவே கடந்த நேர்காணலையும் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், அடுத்து தனியரசு என்ன முடிவு எடுக்க போறார், இன்னும் 8 மாசம் தான் இருக்கு. அது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரியா, இப்ப நான் 3 வாய்ப்பு இருக்குது, முதல்ல 2 வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப தமிழக வெற்றி கழகம் விஜய், அதாவது பாஜக அதிமுக எல்லாம் ஒரு அணியா வருவாங்கன்னு பார்த்தாங்க. இப்ப நமக்கு 3-4 வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தனியரசு இணையலாம், அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம். அது விஜய் வித் அல்லது வித்தவுட். அப்ப இணைஞ்சா இணையலாது. அப்ப எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, நாம் தமிழர் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எனக்கு இப்ப கூட்டணி ஆட்சி தர்றேன்னு சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அமைக்க போறேன், எதிர்காலத்தில் பாக்குறேன், சஸ்பென்ஷன் விஜய் சொல்லியிருக்காரு. அப்ப தனியரசுக்கு 4 வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இந்த 2026 சஞ்சாரத்தோடயே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல அப்போ தனியரசும் விஜய் கூட போறதுக்கு, ஒருவேளை விஜய் கூப்பிட்டா, விஜய் சில விஷயங்களை மாற்றி அமைத்து கொண்டால் நீங்க விஜயோட போறதுக்கும் தயாரா இருக்கீங்க? வாய்ப்பு இருக்கு. அது என்ன இருக்கு, நம்ம அரசியல்ல நீங்க நம்ம ஜனநாயகத்துல தேர்தல் உறவு என்பது நம்ம அது சில சமரசங்களுக்கு மத்தியில தான் அதை நடத்தணும். அப்ப நம்ம 3 இப்ப அந்த வாய்ப்பு கூடுது. அதனாலதான் நம்ம மையமா இருக்கணும். நம்ம இதுவரைக்கும் தனியரசு எந்த அணியையும் அதிகாரபூர்வமா சாராதது காரணம்னா இன்னும் அணிகள் உருவாகல. இப்ப நீங்க ஒன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மையத்துல தான் இருக்காங்க, அதிகாரபூர்வமா எந்த அணிகளையும் அவங்க களத்துக்கு வரல. தேசிய முற்போக்கு திராவிடர் கழக அந்நியாரும் இன்னும் மையத்துல தான் இருக்காங்க, எந்த அணியையும் அவர்கள் உறுதிப்பட அறிவித்து களத்துக்கு போகல. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை போல, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை போல தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையும் தனியரசும் மையத்தில் இருந்து ஏற்கனவே இப்ப வரப்போற சூழல்களை அவதானித்து 2026 மக்கள் விரும்புகிற வெற்றி கூட்டணியில் கட்டாயமா தனியரசு இருப்பேன். 2026 தேர்தலுக்கு பிறகு தனியரசு சட்டமன்ற உறுப்பினரா மீண்டும் வரலாற்று சிறப்புக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மக்களின் குரலாக கட்டாயமா தனியரசினுடைய பங்கு, கட்டாயமா குரல் அங்கே பதிவு செய்யப்படும், மக்களினுடைய குரல் அங்கே பிரதிபலிக்குங்கிற நம்பிக்கை தனியரசுக்கு உண்டுயா. ஓகே, இப்போதே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்.
ஏன்னா கடந்த முறை நீங்கள் போட்டி இடலை, இந்த முறை போட்டி இடணும், மக்கள் பணியும் பண்ணணுங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கோரிக்கையாக இருக்குது. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ஐபிசியாவுக்கும் சங்கர் சமையாவுக்கும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD, 80 years of legacy in consumer goods.